இந்த வீடியோவில் நான் பேராகிராஃப் டேகை பற்றி சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு. நம்ம போன வீடியோவில் ஹெட்டிங் டேகை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பேராகிராஃப் டேக். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட்பேடில் போன டைம் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போன டைம் நம்ம ஹெட்டிங் டேக், டைட்டில் டேக் பார்த்துங்க. இந்த டைம் பேராகிராஃப் டேக். இப்போ இருங்க, இந்த ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஹெட்டிங் டேக் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ பேராகிராஃப் டேக்கை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேராகிராஃப் டேக், பேராகிராஃப் டேக்கு மோஸ்ட்லி பி, இது பேராகிராஃப் டேக். பியை க்ளோஸ் பண்ணிக்காங்க. பேராகிராஃப்க்கு பின்றது குறிக்கிறது கமெண்டு பி. இது வந்து நான் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுறேன். திஸ் இஸ் ஹெட்டிங் in the laptop or website align இப்போ நான் ஒரு பேராகிராஃப் லைன் ஒன்று எழுதியிருக்காரு. இந்த லைனை நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்பில் போய் நம்ம இதுக்கு முன்னாடி சேவ் பண்ண ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்ததும் நம்மளுக்கு அந்த பேராகிராஃப் லைனு வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் லைனு வரையும் போதும், இல்லை லேப்டாப் வரையும் போதும், ஆள்லேருந்து எனக்கு கீழே வந்து வரணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிஆர் க்ளோஸ் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இருங்க, தேவை கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கலாம். ஏ இப்போ நான் கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டேன். இப்போ வந்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரீப்ரெஸ் பண்ணிங்க. எனக்கு இந்த ஃபைலு நெக்ஸ்ட்டு கீழ் லைன் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இந்த வெப்சைட் மட்டும் எனக்கு போல்டாக தெரியணும், எனக்கு இது கொஞ்சம் டார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. எனக்கு வெப்சைட் என்ன போய் ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு பீன் போட்டு டேகை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பின்னாடி பீன் போட்டு டேகை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரீப்ரெஸ் பண்ணுங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங் மட்டும் கொஞ்சம் போல்டாக தெரியும், திக்னஸ்ஸாக வெப்சைட்ன்றது மட்டும். அப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து இது ரெண்டுத்துக்கு மேலே கொட்டேஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ இங்கே இருக்கா, எங்கே இருக்க போல்டு, இங்கே வந்து கியூ, இந்த கியூன்ற டேக் வந்து அது மேலே கொட்டேஷனுக்கு குறிக்கிறது. இப்போ இந்த கியூ டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சாரி, கியூ டேகை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரீப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டைல் இந்த ரெண்டு கொட்டேஷனு வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேராகிராஃப் டேப்பில் இவ்வளோ தான். நீங்கள் லைன் பை லைனாக எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எதுனா சென்ட்ரலில் போல்டாக வேணும் அப்படின்னா இந்த டேகை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சென்ட்ரலில் போல்டாக வேணும்னா கியூ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் மார்க்கு கியூ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா பி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பேராகிராஃப் லைன் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பின்ற டேகை யூஸ் பண்ணிக்கலாம். பி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இந்த பிரேக் டேக் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் எந்த சிம்பிள் போட்டாலும் சரி பிரேக் ஆகிக்கும்.
பிஆர்னு போட்டு க்ளோஸ் டேக் போட்டாலும் சரி ஓப்பன் டேக் போட்டாலும் சரி ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டேக் பற்றி சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டேக் என்னென்னா லிங்கிங் டேக் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். லிங்கிங் டேக்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.